எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஊருக்குள்ளேயே நம்ம தாங்க பெரிய ஆளாக இருப்போம். ஊருக்குள்ளே என்னங்க நம்ம பெரிய ஆளாக இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சதான் சட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கடனுக்கு வாங்கி போட்டு அவங்க நினைக்கிறது நடந்துரும் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறது நடந்துனா தான் ஊருக்குள்ளே பெரிய ஆள் ஆயிடுவாங்களே. ஆனால் அந்த மாதிரி நடக்குமா? நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நினைக்கிறது அப்படின்றது நடக்காது. ஒரு நண்பர் நினச்சிட்டு இருந்திருக்காரு, இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு அவன்லாம் தொடர்ந்து மேலே ஏறி போய்கிட்டே இருப்பான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருந்தவன் அப்படியே கீழே சரிஞ்சு வந்துட்டான். அது மாதிரி எத்தனையோ பங்குகள். ஜிஆர்எஸ்சின்னு ஒரு பங்கு, அவன் பாட்டுக்கு 500 ரூபாயிலிருந்து 2500 போனவன் தான். மசகான் டாக் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து மேல் நோக்கி போனவன் தான். அது போக இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு, அவனு சாதாரண ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 400 ரூபாயிலிருந்து அவன்லாம் ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய் பக்கத்தில் போனவன் தான். இப்போ மறுபடியும் 429 ரூபாய்ன்னு சரிஞ்சு கிடக்குறான். ஸோ அப்போ ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுடைய கணக்குப்படி இதில் ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. கடைசியில் அது அப்படியே மாறி நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பேசிக் தத்துவமே என்னென்னா, அதில் போய் அமௌண்ட் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கையில் ரொம்பவுமே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணம், எந்த விதமான கமிட்மெண்ட்டுக்கும் சிக்காமல் இருக்கக்கூடிய பணத்தை தான் போடணும், கடனே வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஒரு நண்பர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்காரு, கடன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட், மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மூலியமாக 7.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு சம்பாத்தியத்தை கொடுத்த பங்குகள் அப்படியே அவர் கடனுக்கு தானே வாங்கியிருக்காரு. கீழே இறங்க 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 என்ன ஆயிருக்குன்னா, அவருக்கு மார்ஜின் கால், ஷார்ட் ஃபால்னு வந்து அவருடைய பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்துக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க புரோக்கர். அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா 7.5 லட்ச ரூபாய் இருந்த ப்ராஃபிட் இப்போ அவருக்கு 3 லட்ச ரூபாயா இருக்குது. தயவுசெய்து யார் இந்த மாதிரி கடனுக்கு வாங்கி இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் போன்ற ப்ராடக்ட்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த நண்பருக்காவது லாபத்திலிருந்து நஷ்டமாக இருக்குது. இன்னொரு நண்பர் மொத்தமாக அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. நிஃப்டி பேங்க் எஃப்என்டோ பண்ணி கிட்டத்தட்ட 8,70,000 ரூபா பணத்தை 6 மாதத்தில் விட்டுருக்காப்புல. நல்ல வாயம் சம்பாரிச்சது நாரவாயம் பிடுங்கின மாதிரி இது எவன் பிடுங்கிட்டு போனானே தெரியாது. இந்த 8,70,000 ரூபா போயிருக்கு அப்படின்னா யாரை எடுத்துகிட்டு, இப்போ ஒரு ஹோட்டல் கடை ஒன்று ஆரம்பிக்கிறார், நல்ல அருமையான ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு நல்லா சாப்பாடு செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அவருக்கு நஷ்டமானா கூட ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊருக்காரங்க தான், திருப்பூரில் இப்போ ஒரு ஹோட்டலை போட்டு ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டமாச்சுன்னா கூட சரி பரவாயில்ல, நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் திருப்பூர்லேருந்து வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் நஷ்டமாயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த 10 லட்ச ரூபா யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே ஒன்றுமே தெரியாது அது. ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சுன்னா நம்ம எல்லாருமே பெரிய ஆள் ஆயிடுவோம். அது நடக்காது அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் உங்கள் பேச்சை கேட்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. வீட்டம்மா கூட நம்ம பேசுகிற பேச்சை கேட்டுருவாங்க. ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் கண்டிப்பாக நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் நாட்டில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உள்ளதா இல்லை மனம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டே இங்கே பயங்கரமான பயத்தில் இருக்குது. இப்போ வந்து அசமஞ்சம் அப்படின்ற வார்த்தை சரியான வார்த்தையா அல்லது அசம்பந்தம் அப்படின்றது சரியான வார்த்தையா அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. அதான் சில பேர்த்துக்கு வயசுக்கு ஏற்ற பொறுப்பு அப்படின்றது இருக்காது, வயசுக்கு ஏற்ற பேச்சு அப்படின்றது இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, தமிழ்நாட்டில் சில பேர் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பணம் போடக்கூடாது, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பணம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. என்றைக்குமே நண்பர்களே நம்மளை சுற்றி ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர விசாரிப்பதே ஒரு சிறந்த விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டா இல்லை இருக்கிறதுலே கும்பா குட்டி ஸ்டாக்ஸ் ஏகப்பட்டது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டதுனால பல பங்குகள் இத்து போயிருக்கு. அது போன்ற இத்து போன பங்குகளில் யாராவது என்ட்ரி ஆகிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இத்து போன பங்குகளில் என்ட்ரி ஆனவங்க அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பொசிஷன் யார் வச்சுருக்காங்களோ அவங்கனால தான் ஒரு கரெக்டான விஷயத்தை சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இத்து போன பங்கு நாட்கோ ஃபார்மா அப்படின்னு சமீபத்தில் அதனுடைய ஷேரினுடைய விலை இருக்குன்னு வச்சிங்களேன். நாட்கோ ஃபார்மா ஷேர் ப்ரைஸ் என்பது கடந்த ஒரு வருஷத்தில் வந்து 18% இறங்கியிருக்கு. இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வருட கணக்கில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுக்கும்பொழுது 18% கும்பா. அதுவே நீங்கள் அதனுடைய உச்சத்திலிருந்து கணக்கில் எடுத்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன்,
யாராவது இந்த ரேஞ்சில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா 1400 ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50% காலி. அதே மாதிரி பல்வேறு இது போன ஷேரினுடைய விலைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன். அவன் ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான், 32% பக்கம் பணம் காலி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்பொழுது. அப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இது போன பங்குகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அதே ஆள் ஏதாவது ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று சும்மா இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது வருதுன்னு வச்சுங்க. அவன் ஒரு வருடத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா இன்னும் அவன் நஷ்டத்துக்கே போகல. ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்த அளவுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 4% என்பது ஒரு மாதிரி லாபத்தில் தான் இருக்கான். அதே மாதிரி அவனுடைய உச்சத்திலிருந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட உச்சத்தில் ஆல்மோஸ்ட் 20 ரூபா வரைக்கும் போயிருக்கான்னு வச்சுங்களேன். 21 ரூபாயினோட ரவுண்டு பண்ணிக்கிங்க. 21 ரூபா இருந்தவன் இப்போ லேட்டஸ்ட்டாக எவ்வளவு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 17 பக்கம் ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். 17ன்னு வச்சுக்கோமே. அப்போ 4 ரூபா தான் இறங்கியிருக்கான். அப்போ உச்சத்திலிருந்து கணக்கெடுத்தா 19% வீழ்ச்சி நஷ்டம் அப்படின்றது இருக்கு. ஆனால் அதுவே ஒரு வருட சமீபத்தில் பார்த்தோம்னா இப்போவும் ஒரு 4% வட்டி என்பது இருக்கு. ஆனால் பல்வேறு பங்குகள் உச்சத்திலிருந்து கணக்கெடுத்து பார்த்தா 50% காலி. இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா 18% ஒரு வருஷத்துக்கு காலி அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது, அப்போ இது போன்ற இது போன கும்பா குட்டி பங்குகளை வாங்கி வச்சு ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கு. அதே மாதிரி அவர் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர்னால தான் நியாயமாக ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாட்டை கரெக்டாக அவர்னால சொல்ல முடியும். ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு சரியான தகவல்கள் வரும். என்னத்தையாவது ஒரு தகவலை மறைச்சு பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு சரியான தகவல்கள் அப்படின்றது கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு இதில் ஏதாவது சார்ஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில். சரி, அப்போ அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு விதம். இன்னொருத்தர் இந்த பக்கம் மியூச்சுவல் ஃபண்டில் சார்ஜ் அதிகம், கட்டல் கடியில் அல்லது டேபிள் கடியில் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சில லிஸ்ட்டுகளை வாங்கலாம். அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, அப்போ 0.5% சார்ஜ் வாங்கியில் ஒரு 50 ரூபாய் சார்ஜ் போடு. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கியில் 50 பைசா என்பது சார்ஜ், விக்கில ஒரு 50 பைசா. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி வித்தாவே 1% காலி. இது போக வருஷத்துக்கு ஆனுவல் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 350 ரூபாயா 700 ரூபாயா அல்லது 1000 ரூபாயா என்ன அப்படின்றது தெரியாது. அப்போ இந்த மாதிரி தகவலை மறைச்சு வேற மாதிரி திசை திருப்பி இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா இப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ஜ் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, அதனால் உங்களுக்கு இந்த சார்ஜ்னு சொல்லிட்டு அப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவன் என்ன சும்மா ஏதாவது ஒரு 12வது படிச்சுட்டு நடத்திக்கிட்டு இருக்கானா? அதே மாதிரி பல்வேறு பங்குகள் இறங்கி கிடைக்கல, 40-50% இறங்கி கிடைக்கல. இந்த பங்கெல்லாம் 10-20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனத்தையாவது அவனை சொல்லிவிட்டு இந்த பங்குகள்லாம் அதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவன் 10-20% இறங்கினாவே கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி எனத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தா தகவலை மறைச்சு பேசுகிறவங்க கிட்ட இருந்து எப்படி நீங்கள் ஒரு கரெக்டான தகவலை எதிர்பார்க்குறீங்க? அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு குரூப் இருக்குது. டாடா குரூப்பு, அதானி குரூப்பு, அம்பானி குரூப்னு ஏகப்பட்ட குரூப் இருக்குது. இப்போ டாடா குரூப்பே எல்லா தொழிலையும் போய் முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அவங்க பாருங்க எல்லா தொழிலையும் பிடிக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி நாடே நல்லா இல்லை, இப்போ போய் இத்தனை தொழிலை போய் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு அவங்க மட்டும் ஒரு 10-15 சேனல், அதாவது நாடே ஒன்றும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, ஒரு 10-15 சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 10 இடத்துல மீட்டிங் போடுறோம், எல்லாம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி எங்ககிட்டயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி முன்னுக்கு பின்னான தகவல் தானே? ஒரு பக்கம் நாடே கும்பா ஆகி வெட்டியாக போய்கிட்டு இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் பல்வேறு கிளைகளை ஆரம்பித்து பல்வேறு வகையாக போய்கிட்டு இருந்தா அப்போ ஒரு பக்கம் பிஸ்னஸ் மேலே போகுது, இன்னொரு பக்கம் நாடே கீழே போகுதா எப்படி? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான கருத்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காரு, அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டைரக்ட் ஸ்டாக்குலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ அவருக்கு நேர்ந்தது என்ன ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் ஒரு கரெக்டான தகவலாக இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி நீங்கள் தீர விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா ஏதோ ரோட்டில் போகிறவங்க என்கிட்டயாவது ஒன்று சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்தால் தாங்க தூக்கி நிறுத்த முடியும். நம்ம போடக்கூடிய படத்தை வச்சு எப்படிங்க தூக்கி நிறுத்துறது? ஒரு நண்பர் சொல்கிறாப்புல,
தியாகு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்த போறாரு அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு. நானே போட்ட பணமே லாக் ஆகி அட கடவுளே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எஃப்ஐஎஸ் எப்போ வர்றாங்களோ அப்போ தான் நம்ம மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒவ்வொருத்தருடைய தாட் ப்ராசஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாரு, 16,500 நிஃப்டி வரட்டும் அப்போ தான் நான் என்ன அப்படின்றத யோசிப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அப்படின்ற மாதிரி அவருடைய தாட் ப்ராசஸ். இன்னொரு நண்பர் என்ன யோசிக்கிறாருன்னா, அது இறங்க அதை வாங்கி பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் கடைசியில் பார்த்தா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு டைம் மாதிரி தெரியுது, ஆனால் யார்கிட்டையுமே காசு இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் யோசிக்கிறாப்புல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் டைம் டெஸ்டடாக இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று உருப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது அப்படின்னா அந்த எஸ்ஐபி ஒன்று தான். ஸோ அந்த எஸ்ஐபி ஒன்று தான் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தாக தற்போதைய நிலைமையில் இருக்குது. ஸோ 2 மருந்து, ஒன்று எஸ்ஐபி முறையான ஒரு ஸ்ட்ராட்டஜியும், ரெண்டாவது அதுக்குண்டான டைம் கொடுக்கும் பொழுதும் மேபி மார்க்கெட் என்பது நல்லா இருக்கும். மார்க்கெட் நல்லா இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அங்கே சந்தோஷம் மட்டும்தான் வருங்க நண்பர்களே. மார்க்கெட் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆடாடா கீழே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வாங்கி வச்சு மறுபடியும் ஏறினா வித்தரலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். மற்றபடி கீழே இருக்க போகையில் என்னத்தையாவது ஒன்றை பேசிவிட்டு இருக்கும் பொழுது தீர விசாரிப்பதே மெய் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.